வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசி 3.1ல ரீடிங் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோலயும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் கேன் பி பெஸ்ட் பிரிவென்டட் பை. ஸோ சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் எப்படி நம்ம வந்து அது வராம தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்ட்டான ஆப்ஷனு? ஸோ எந்த ஆப்ஷன நம்ம வந்து செலக்ட் பண்ணா அந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்க வந்து தடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அன் இன்கிரீஸ் இன் ரெஸ்ட்ரைன்ட் டு த வெல்ட். நம்ம இந்த டிசாஸ்டரை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நமக்கு வந்து இந்த வெல்ட் பண்ணும்போது ரெஸ்ட்ரைன் இது பண்ணுவோம். அது மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாமா? இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அதிகமாக நம்ம வந்து ரெஸ்ட்ரைன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராக் வந்து ஒர்சன் தான் ஆகும். ரொம்ப ஒர்ஸ் ஆகும். சரிங்களா? அதனால கம்மி ஆகாது. சரிங்களா? ஏன்னா இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் மோஸ்ட்லி எதனால வருது அப்படின்னா கூலிங் ஆகும்போது டியூ டு கான்ட்ராக்ஷனால தான் வந்து வரும். இப்போ நீங்க வந்து நிறைய இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்டன் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக. ஸோ இதனால ப்ரிவென்ட் பண்ண முடியாது சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அதுக்கப்புறம் மெயின்டைனிங் சல்ஃபர் லெவல் எபோவ் 0.5%. இப்போ வந்து சல்ஃபர் லெவல் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வரும். ஏன்னா இந்த சல்ஃபர் வந்து இம்ப்யூரிட்டிஸ். இது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ள இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இதனால உங்களுக்கு சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வரும். பட்டு இது அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டி வாங்களே, கீப்பிங் டைல்யூஷன் டு த மேக்ஸிமம். இப்போ டைல்யூஷனும் வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து நம்ம வந்து இருக்கும்போது டைல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வாங்க. ஸோ யூஸ் ஆஃப் எலக்ட்ரோட் கண்டெய்னிங் மேங்கனீஸ். இப்போ வந்து ஆக்சுவலாக என்னன்னா எலக்ட்ரோடில் மேங்கனீஸ் இருந்துச்சுன்னா சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்கை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ வந்து இம்ப்யூரிட்டிஸ் இந்த சல்ஃபர் வந்து இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி சல்ஃபர் இதனால தான் வந்து உங்களுக்கு இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வரும். இப்போ வந்து அந்த இதில் வந்து அந்த மெட்டீரியலில் வந்து சல்ஃபர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து மேங்கனீஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சல்ஃபரும் மேங்கனீஸும் உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகி மேங்கனீஸ் சல்ஃபைடு அப்படி வந்து ஆகும். ஸோ இது இப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராக்கிங் வராமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து எப்படி வரும் அப்படின்னா இப்போ அயன் இருக்கு பார்த்தீங்களா? அயனோட அந்த சல்ஃபர் ரியாக்ட் ஆகி FeS ஃபெரஸ் சல்ஃபைடு. ஸோ இதனால உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபைடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வரும். ஸோ நம்ம அதோட ரியாக்ட் ஆகாமல் தடுத்துட்டு மேங்கனீஸை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது மேங்கனீஸோட அது ரியாக்ட் ஆகி மேங்கனீஸ் சல்ஃபைடாக வந்து இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்கை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் த எபோவ் ஆன்சர் அடிஷன் ஆஃப் மேங்கனீஸ் டு ஸ்டீல் இம்ப்ரூவ்ஸ். நம்ம வந்து மேங்கனீஸை ஸ்டீலில் ஆட் பண்ணுற போது என்னென்ன பயன்? ஸோ அந்த ஸ்டீலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மேங்கனீஸ் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து கூடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஹார்ட்னஸ் அது கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் சி டீசல்ஃபரைசேஷன் அதுவும் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேங்கனீஸ் இருந்துச்சு அப்படின்னா மேங்கனீஸோட சல்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மேங்கனீஸ் சல்ஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல டீசல்ஃபரைசேஷன் நடக்கும். சரிங்களா? சல்ஃபராக இருக்காது, இதோட மேங்கனீஸோட ரியாக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அது போக மேங்கனீஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டீலுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஹார்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட்.
ஓகேங்களா? இந்த பி பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் இன் கிரையோஜெனிக் அப்ளிகேஷன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? நிக்கல்ல வந்து நிக்கல் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி கிரையோஜெனிக் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்டீல. ஏன்னா, அது லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வெல் மேட் வித் எக்ஸசிவ்லி ஹை ஹீட் இன்புட் சோர்ஸ். ஹீட் இன்புட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஹீட் இன்புட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும்? கூலிங் வந்து ஸ்லோவாக நடக்கும். கூலிங் ஸ்லோவாக நடக்கும்போது கிரெயின் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக க்ரோ ஆகும். டைம் எடுக்கும்ல கூல் ஆகிறதுக்கு, அதனால கிரெயின் சைஸ் பெருசாயிரும். ஸோ இப்போ கிரெயின் சைஸ் பெருசாயிருச்சு அப்படின்னா எது வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் குறையும் அப்படின்னா டஃப்னஸ் தான் வந்து குறையும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஏன் ஆப்ஷன் ஏ பிசி இல்லை அப்படின்னா இப்போ வந்து இன்க்ரீஸ் இன் யூடிஎஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹீட் இன்புட்டு அவங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லைட்டாக தான் உங்களுக்கு இந்த யூடிஎஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சம் மெட்டீரியலில் வந்து சேஞ்ச் ஆகும், சம் மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால அந்த ஆன்சர் வந்து கிடையாது. சரி, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து இதே ப்ராப்பர்ட்டி வருமானா வராது. ஸோ அதனால தான் வந்து அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணல. சரிங்களா? பி ஆப்ஷன் டஃப்னஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மி தான் ஆகும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து குறையும். மெட்டீரியல் வந்து சாஃப்ட் ஆகும். சரிங்களா? ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, மெட்டீரியல் ஹார்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்லோவாக தானே கூல் ஆகுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வுட் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் allowing a well to cool down too quickly? இப்போ வந்து வெல் வந்து சீக்கிரம் கூல் ஆகுது. ஸோ அதனால என்ன விளைவுகளை வந்து நம்ம வந்து சந்திக்க ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸசிவ்லி ஹை டஃப்னஸ் வேல்யூ அப்படின்னு. ஆக்சுவலாக டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ். உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து சடனாக வந்து கூல் ஆச்சுன்னா ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து டஃப்னஸ் வேல்யூ, ஹை டஃப்னஸ் வேல்யூஸ் இருக்குல்ல, அதுவும் ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி ரிடக்ஷன் இன் டென்சைல் ஸ்ட்ரென்த் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஏன்னா சீக்கிரம் கூல் ஆகிறதுனால உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து லேமுலார் டியரிங் இஸ் பெஸ்ட் ப்ரிவெண்டட் பை. லேமுலார் டியரிங்கை எப்படி நம்ம வந்து வராமல் வந்து தடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம திக்னஸை இப்போ வந்து நம்ம இது எதனால வருது லேமுலார் டியரிங் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோ அவுட் திக்னஸில் வந்து டக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து உங்கள் திக்னஸை வந்து கூட்டுறோம். சரிங்களா? பட்டரிங் கண் அடித்து திக்னஸை கூட்டுறோம். ஸோ அப்படி கூட்டும் போது உங்களுக்கு இந்த டக்டிவிட்டி, அந்த லோ டக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் டக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த பட்டரிங் மூலிமா. ஸோ அதனால நம்ம வந்து இந்த லேமுலார் டியரிங் வராமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். திக்னஸ் நம்ம கூட்டுறோம்ல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டு. சரிங்களா? ஓகேங்களா? ஏன் வந்து பி கிடையாது அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பை யூடி. இது எப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இந்த அங்கே இந்த லேமினேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும் இனிஷியலாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டைரக்டாக வந்து ஒரு ஆன்சர் கிடையாது. சரிங்களா? இன்ஸ்பெக்ஷன் பை யூடி வந்து இது டைரக்டாக ஒரு ஆன்சர் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த லேமினேஷனை தான் வந்து நம்ம யூடி மூலயமா கண்டுபிடிப்போம். இந்த லேமினேஷனால தான் வந்து இந்த லேமுலார் டியரிங் வந்து ஏற்படும்.
ஸோ டைரக்ட்டா வந்து நம்ம வந்து லேம்டா டியரிங்க வந்து இத ப்ரௌன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. சரிங்களா? ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? அதே மாரி யூஸ் ஆஃப் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் வெல்டிங் எலக்ட்ரோட். இது இந்த கொஸ்டினுக்கும் இந்த ஆன்சருக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து வெல்டிங் எலக்ட்ரோட் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேமினார் டியரிங் இது ப்ரூவ் பண்ணலாமான்னா இல்ல. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த எபோவ் கொஸ்டின் இட் இஸ் அசோசியேட்டட் வித் த லேமினார் டியரிங். இது எதனால வருது அப்படின்னா புவர் த்ரோ திக்னஸ் டக்டிலிட்டி. அந்த அந்த திக்னஸ் ஏரியாவில் வந்து உங்களுக்கு டக்டிலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. அதனால வந்து இந்த லேமினார் டியரிங் வரும். ஸோ இந்த ஏ பி சி இது எதுவுமே கிடையாது. ஃபாஸ்ட் கூலிங்னால இதை இருக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி கார்பரேட் ப்ரிசிபிடேஷன்ஸ் இது வந்து இது வந்து கார்பரேட் ப்ரிசிபிடேஷன் இந்த கிரானுலர் கரோஷன் இந்த கிரானுலர் கரோஷன் இருக்குல்ல அது மாதிரி வரக்கூடிய டிஃபெக்ட்ஸு. அதுக்கப்புறம் ஹை லெவல் ஆஃப் ஹைட்ரோஜன் இதனாலலாம் வராது. ஹைட்ரோஜன் கிராக்கிங் தான் வந்து இந்த இதனால வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. It is often stated in WPS that no inspection is to be conducted until 48 hours has elapsed. What is the main reason for this? ஸோ WPSல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது அன்டில் 48 ஹவர்ஸ். ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. டு அலோவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் டிஃப்யூசிபிள் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் கிராக்கிங். ஸோ பியும் சியும் கிடையாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டு அலோவ் சஃபிஷியன்ட் டைம் பியில் பாருங்க. டு அலோவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் த வெல் டு கூல் டவுன் டு எனேபிள் என்டிடி டு பி கேரிட் அவுட். நம்மளுக்கு என்ன ஆன்சரு இங்கே வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏன் நம்ம வந்து பண்ணணும் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பிஇசியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதோட லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த எபோவ் கொஸ்டின் ஹைட்ரஜன் கிராக்கிங் இஸ் காஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் எதனால வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹைட்ரஜன் அதனால வரும். ஸோ 3 ஆப்ஷன்லுமே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அடுத்து வாங்க மெட்டீரியல் ஓவர் 25 mm திக்னஸ். மெட்டீரியல் பொறுத்து ஹைட்ரஜன் கிராக்கிங் வருமானா இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பிக்கு வாங்க. ஹைட்ரஜன் இருக்குது ஆல்ரெடி. மெட்டீரியல் வித் ஹை சிஇவி உங்களுக்கு வந்து சிஇவி அதிகமாக வந்து ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஹார்ட்னஸ் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஸோ 3வது வாங்கலே எக்ஸசிவ்லி ஹை ஹீட் இன்புட். இப்போ ஹீட் இன்புட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்லோவாக தான் கூல் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு மெட்டீரியல் சாஃப்டர் தான் ஆகும் இல்லையா, ஹார்டர் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சிக்கு வாங்க. ஹைட்ரஜன் அதனால் வரும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சா வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆயிடுச்சு சரிங்களா, சசெப்டிபிள் கிரெயின் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வரும். உங்களுக்கு அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ நம்ம வந்து ஆன்சரை வச்சே நம்ம அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷனை வச்சே நம்ம வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர், see you, bye.